எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கௌதம் வாஸ்தவன் மேனோட கனெக்ஷன்ல வருண், ராகி, கிருஷ்ணா, மன்சூர் அலிகான், கிட்டி, சித்ரா இவங்கெல்லாம் நடிச்ச ஜோஷ்வா இமைப்போல் காக்க படம் எப்படி இருக்கு, கொடுக்குற காசுக்கு படம் ஒர்த்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்பவுமே சொல்றதுதான், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜோஷ்வா இமைப்போல் காக்க ரொம்ப நாள் கழிச்சு கௌதம் வாஸ்தவன் மேனன் வந்து கதை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் இது. ஸோ இந்த படத்தில் ஒரு கம்பேக்ட் கொடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் கொடுக்கல. ஏன் கொடுக்கணும்னா இந்த படத்தோட கதையை வந்துப்பாங்க. ஜோஷ்வா அப்படிங்கிற ஒரு ஆள் ஹீரோ. இப்போ வருண் இவர் வந்து ஒரு அசாசினா ஒரு ஷூட்டர், கூலிப்படைன்னு வச்சுக்காங்களேன். காசு கொடுத்து எவனாவது கொள்ள சொன்னா போய் கொள்ளுவார். லண்டன்ல இருந்து ஒருத்தனை கொள்றதுக்கு எங்கே வராருன்னா இந்தியாவுக்கு வராரு. அந்த இடத்துல ஹீரோனி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் லவ் தான். அதுக்கப்புறம் வந்த வேலையும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்கும் லவ் ஆகுது. அப்புறம் பேசுகிறாங்க, அப்புறம் பழகுறாங்க, எல்லாமே முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி வந்து ஒரு வக்கீல். அதாவது நியூயார்க்கில் ஒரு ஒரு பெரிய கேஸ் எடுத்து நடத்தக்கூடிய முக்கியமான ஒரு வக்கீல். அவங்க நியூயார்க்கு போகிற அந்த தருணத்தில் ஹீரோ வந்து தன்னை பற்றி சொல்கிறாரு. நான் வந்து இப்படி தான் ஒரு கூலி படிச்சு வந்தாள். அந்த இடத்துல ஒன்று பார்த்தேன், ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. ஸோ இதுக்கப்புறம் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்பாரு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நீ ரொம்ப கெட்டவன், நீ வந்து ஒரு கொலகாரன். அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவாரு, நான் இனிமேல் வந்து அசாசியன்லாம் கிடையாது, நான் உனக்காக வந்து நான் மாறிடுறேன், இனிமேல் நான் வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஹீரோனிக்கிட்ட. பட் அதெல்லாம் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க, அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரக் மாஃபியா, அதாவது நியூயார்க்லேயே பெரிய ஒரு ட்ரக் மாஃபியாவன் அவன் வந்து அவனை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுருப்பாங்க. ஸோ அந்த கேஸை எடுத்து நடத்தக்கூடிய வக்கீலா வந்து ஹீரோயின் இருப்பாங்க. ஸோ இவன் பெரிய ட்ரக் மாஃபியா அப்படிங்கிறதுனால ஜெயிலில் இருக்கிற அந்த எட்டப்பன் அவனுங்கெல்லாம் வச்சு எப்போது கூலிப்படை தயாரிச்சு இவன் இந்த கேஸில் எவன் வந்து சாட்சி, வக்கீல் முதல் கூட எல்லாத்தையும் போட்டு தரத்துக்கு அமௌண்ட் கொடுத்துருவான். அப்புறம் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் போட்டு தருவாங்க, ஹீரோயின் மட்டும் தப்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த ஹீரோவை தான் வந்து காப்பாற்றணும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, ஹீரோனியை வந்து கொள்றதுக்கு பிளான் பண்ணி ஏகப்பட்ட அமௌண்ட் அங்கே செட்டில் ஆகிடும். நீங்கள் வந்து ஜான்விக் படம் பார்த்துருப்பீங்க. அவன் தலை எடுக்கிறவனுக்கு அங்கங்கே வந்து லோக்கல்லாம் நிறைய வில்லன் இருப்பாங்க. அவங்களாம் காசு கொடுத்து இவனை எங்கே போனாலும் கொள்றவனுக்கு அமௌண்ட். விக்ரம் படத்தில் கூட அந்த மாதிரி ஒரு சீன் வருங்களா, ஜான்விக் படத்தை வந்து எடுத்து வச்சது தான். அதே தான் இந்த படத்தில் வச்சிருப்பாங்க. ஹீரோயினிக்கு இந்த கொள்றவங்களுக்கு சத்துக்கு சமமானம் அப்படின்னு சொல்லிட்டு வில்ல குரூப் வந்து மெசேஜ் போயிடும் அங்கங்கே இருக்கிற லோக்கல் ஏஜென்ட் மூலியம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஹீரோயின் வந்து நியூயார்க்கில் பெரிய ஒரு வக்கீல். இங்கே நியூயார்க்லேயே அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தர முடியல. ஸோ அந்த டீல் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்ம திவிதர்ஷன் அவங்களுக்கு வந்து அந்த டீல் வரும். அவங்க தான் வந்து ஒவ்வொரு ஏஜென்ட் இருக்கும், அந்த ஏஜென்ட்ல அவங்க தான் வந்து தலைவி, அந்த பொறுப்பில் அவங்க இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயினி காப்பாற்றுறதுக்காக இவங்களை வந்து நாடுவாங்க ஹீரோயினி. ஸோ அப்போ யார் போகணும்னா ஹீரோ தான் போகணும். ஸோ ஹீரோ வந்து அவரை காப்பாற்றி அந்த கேஸ் எடுத்து நடத்தி அந்த பெரிய ட்ரக் மாஃபியான அவனை வந்து ஜெயிலில் வந்து கடைசி என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினிக்கு வந்த பிரச்சனை சால்வ் ஆகுதா இல்லையா, தூக்குத்தனை கொடுத்தாங்களே நாயில் தானே என்ன ஏது இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சே இல்லையா அப்படின்னு காட்டணும்னு பார்த்தேன். கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த வில்லனுக்கு என்ன நடந்துச்சு எதுவுமே காட்ட மாட்டாங்க. ஸோ இந்த படத்தோட மொத்த கதை இதுதான். இந்த படத்துல என்ன பிரச்சனைனா, அந்த படத்துல வந்து கதை ஓகே, கதை என்னன்னா ஒரு பிளாட்டா இல்லாம ஒரு நல்ல கதை தான் இது. ஆனா இந்த கேரக்டரைசேஷன் கௌதம் வாஸ்தவன் படம் மாதிரி இந்த படங்கள் இல்லை. ஒரு ஒஸ்டான கேரக்டரைசேஷன் இந்த படத்துக்கு பெரிய மைனஸ். அதுக்கப்புறம் மியூசிக் செட் ஆகல. அதாவது சிவான்னு சொல்லிட்டு வந்து மியூசிக் போட்டிருக்காரு போல, ஒன்றும் பாட்டெல்லாம் கேட்குற மாதிரி ஒன்றும் கிடையாது. இந்த கதையை வச்சு ஒரு வேற ஹீரோ போட்டிருந்தா, ஒரு நார்மலான ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச முகமா ஒரு ஹீரோ போட்டிருந்தா கூட அந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா போய் ஓடி இருக்கும். வருண் அவருக்கு ரொமான்ஸும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, அவர் ஹீரோவே பார்க்க முடியல. என்ன சொல்றது, ஒரு சென்டிமெண்ட் ஒரு எமோஷனல் சீன் கூட அவருக்கு இன்னுமே கன்வே பண்ண முடியல அவரால். ஹீரோடி பார்க்கறதுக்கு ஆன்டி மாதிரி இருக்கிறாங்க. அவங்க கிருஷ்ணா கேரக்டர் அவர் நல்ல ஒரு ஆக்டர் தான், ரொம்ப நாளாக ஒரு படம் வரல, ஸ்டடி ஹீரோ நடிச்சிருந்தாரு. ஸோ வருண் கூட அவர் வந்து செகண்ட் ஹீரோவாக போட்டது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். ஆனால் அவரோட கேரக்டர் லவ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட காக்காக பாண்டிய மாதிரி பண்ணியிருக்கிறதா கேரக்டர் அவருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, அவர் முதல்ல கெட்டவனாகிறாரு. அப்புறம் வந்து ஹீரோ பார்த்தோம்னா ஒரு பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி நல்லவனா மாறுறாரு. திடீர்னு கெட்டன மாதிரி ஹீரோ பேர் ஒரு அடி வாங்கி அதுக்கப்புறம் அவர் எங்கே போறாரு என்ன தெரியல. கடைசியா ஹீரோ வந்து ஹீரோனியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் அதுவும் வந்து ஏர்போர்ட்லேயே அந்த விஷயம் முடியுது. இந்த மாதிரியான ஒரு கதை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தில் இன்னும் என்ன பிரச்சனைனா, மன்சூர் அலிகான் அவர் எதுக்கு போடான்னு ஒரே ஒரு சீன் தான் வருவார். ஹீரோ சுற்றுவார், அவரும் போய் சேர்ந்துருவாரு. அப்புறம் விசித்ரா அவங்களும் ஒரே சீன் தான். கிட்டி கடைசி கிளைமேக்ஸ் தான் வருவார். அந்த நேரத்துக்கு அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயினி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், பெருசாக ஒன்றும் இல்லை.
படத்துல வந்து அடல் கடன் பொறுத்த வரைக்கும் ஒரு கிஸ் இருக்குது, அப்புறம் சில ரொமான்சிக் காட்சிகள்லாம் இருக்குது. பாருங்க, பிள்ளைங்களாம் கூட்டு போகாதீங்க. கொடுத்த காசு இந்த படம் ஒருத்தலாம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து சில லாஜிக்கே இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்சி நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க நிறைய பேர். பட் நான் பார்த்த வரைக்கும் பெருசா ஒண்ணுலாம் கிடையவே கிடையாது. அதான் ஒரு ஹீரோ வந்து ஒரு ஸ்டைலிஷான சண்டையே போடல. விஜயோட சண்டைலாம் பாத்தீங்கன்னா ஸ்டைலிஷா கம்ப்ளீட் பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும். பெரிய ஆக்டர்லாம் ஸ்டைலிஷா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒரு ஒரு எகிரி அடிச்சுட்டு கரெக்டா உட்காரும் போது எகிரி அடிக்கும் போது ஒரு ஸ்டைலிஷ் இருக்கும். இந்த படத்துல அதுவும் சுத்தமா ஒரு ஸ்டைலிஷான ஆக்ஷன் ஸ்டண்ட் காட்சிகளே இல்லை. ஃபர்ஸ்டான ஸ்கிரீன் பிளே, மியூசிக் சரியா இல்லை, பாட்டு கேட்கற மாதிரி இல்லை, ஒரு சரியான நடிகர்களை தேர்ந்தெடுக்கல. எதுக்கு கௌதம் வாசுதேவன் இந்த படத்தை எடுத்தாரு இடையில? ஒண்ணுமே புரியல. ஐசரி கணேஷ் நல்ல படம் தான் கொடுத்துருந்தாரு. இந்த படத்தை கொடுக்குறது என்ன அமௌண்ட் எது அதிகமாகுதா? இருந்தா எனக்கு கூட தான் கொஞ்சம் கடன் கொடுங்க. அதான் விட்டு கூட தேவை மொக்க படத்தை எடுத்து வச்சு எங்களை வேற டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அதெல்லாம் 120 ரூபா போட்டு நாங்கள் பார்க்க மாட்டேன். கதை எடுக்கிறீங்க, கொஞ்சம் அழைச்சி ஆராய்ச்சி பார்த்து கதை எடுக்கிறது என்ன கதை எழுதுறது? இதுக்கு வந்து தேவையில்லாம வந்து அதை வருணை தூக்கி ஹீரோவை போட்டீங்க. அதை பார்த்து ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. சைடு ஹீரோவோ ஒரு படத்துல ஹீரோ நடிச்சாரு, அப்ப சைடு ஹீரோ நடிச்சிருந்தாரு. திடீர்னு போட்டு ஒரு ஆக்ஷன் ஜான்விக் மாதிரி படத்துல போட்டது போட்டா அவருக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. எதுக்கு தான் வர தூக்கி போட்டுக்கிட்டு கௌதம் வாசுதேவன் பண்றாரு? ஒன்றும் இங்கிலீஷ்ல பேசிக்கிறாங்க. இங்கிலீஷ்ல பேசினா ஹாலிவுட் படம்னு நினைச்சிங்களா நீங்க? இங்கிலீஷ் பேசினா மட்டும் போதுமா? கதைக்கு ஒரு யதார்த்தத்தை கொடுக்குற மாதிரி ஆக்டர் தேர்ந்தெடுக்க முடியாதா உங்களுக்கு? சரி, இந்த படத்தை பாக்குறது வேஸ்ட் தான். இந்த படத்தை பத்தி ரிவ்யூ போடுறதும் வேஸ்ட் தான். ஜோஸ்வா இமைப்போல் காக்க என்னத்தை போய் கேட்க? பாக்குறவங்கள யாரு காப்பாத்துறது? போதும், இந்த படத்துக்கு இவ்வளவு ரிவ்யூ சொன்னது போதும். படம் வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை, ஒன்றும் கிடையாது. பெருசா இந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது. இதை மீறியும் பாக்குறவங்க தாராளமா போய் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு ரிவ்யூ வீடியோல உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் பை. ராஜா டெக்னிக்ஸலா. ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.